ஃபைட் கிளப்போட ஓப்பனிங் வீக்கெண்ட் கலெக்ஷன் 5.75 கோடி. இதை அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. ஷாருக்கானோட டங்கி படம் தமிழ்நாட்டுல சப்டைட்டில்ஸோட ரன் ஆகும். சோ இந்த படம் தமிழ்ல வரல, ஹிந்தில மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. இதை அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. டங்கியோட தமிழ்நாடு கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 21 இது ரிலீஸ் ஆகும். ஹனுமான் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா சிஜி ஒர்க்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. நிறைய இடம் சிஜின்னு தெளிவா தெரியுது. ஜனவரி 12 தான் படம் வருது. சோ ரிலீஸ்க்கு இன்னும் டைம் இருக்கு. அது வரைக்கும் சிஜி ஒர்க் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படத்தை விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ண போறாரு. இது எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா கூட பூஜை போட்டாங்க. ஆனா இதுக்கு அடுத்து பிரதீப் நடிக்க போற படத்தை ஓமை கடவுளை படம் எடுத்த அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன் பண்ண சான்ஸ் இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஏஜேசி ப்ரொடியூஸ் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு இது டாக்ஸ்ல இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதானே வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா விக்னேஷ் சிவன் படம் முடிஞ்சதுமே இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். கார்த்தியோட சர்தார் 2க்கான ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. அதுக்குள்ள கார்த்தி 26, 27க்கான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிருவாரு. ஆனா இதுக்கான ஷூட்டிங் ஏப்ரல் ஆரம்பிக்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். கார்த்திக்கு தான் அடுத்து பார்ட் 2 மூவிஸ் அதிகம் வரும் போல. சர்தார் 2, தீரன் 2, கைதி 2 எல்லாம் வரப்போகுது. கங்குவாக்கான ஷூட்டிங் இப்போ ஹைதராபாத்ல போய்கிட்டு இருக்கு. பாபி டியால் அண்ட் அவரோட கேங் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான போர்ஷன் தான் இப்ப போகுது. சூர்யா மோஸ்ட்லி இந்த ஷூட்டிங்ல 1 or 2 டேஸ்ல ஜாயின் பண்ணிருவாரு. அதோட சூர்யா போர்ஷன் முடிஞ்சது. மோஸ்ட்லி கங்குவாக்கான மொத்த ஷூட்டிங்குமே டிசம்பர் லாஸ்ட்ல முடிஞ்சிடணும். அப்படிதான் அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு மேலேயும் ஷூட்டிங் இழுக்குதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கங்குவா கூட கிளாஷ் ஆக சான்ஸ் இருக்கிற மூவிஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஏப்ரலுக்கு வந்துச்சுன்னா நிறைய மூவிஸ் கிளாஷ் ஆகும். ஆனா செப்டம்பருக்கு தள்ளி போக சான்ஸ் இருக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நான் கூட சொன்னேன். அப்படி இந்த படம் தள்ளி போயிடுச்சுன்னா செப்டம்பர்ல என்னென்ன மூவிஸ் வரும்னு இப்போதைக்கு தெரியல. ஆனா ஏப்ரல்ல வந்துச்சுன்னா இந்தியன் 2, D50 எல்லாம் கிளாஷ் ஆக சான்ஸ் இருக்கு. விடாமுடிச்சு ஃபர்ஸ்ட் லுக் நியூ இயருக்கு வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அதை பத்தி கிளாரிட்டி இல்ல. தளபதி 68க்கு வரதா மட்டும் ஒரு நியூஸ் இருக்கு. விடாமுடிச்சுக்கு எந்த ரூமரும் இது வரைக்கும் வரல. வந்தா நான் சொல்றேன். சுதா கொங்கரா ஹம்பளை பிலிம்ஸ் மூவிக்கு யாரு ஹீரோவா இருப்பாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா இல்ல சிம்புவா இருக்க சான்ஸ் இருக்கு. அவங்க 2 பேரோட பேரு தான் இது வரைக்கும் அடிப்படுது. ஏன் நல்ல டைரக்டர்ஸ்க்கு அடுத்த மூவி வர லேட் ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்ல படம் கொடுக்குற எல்லாரும் சின்ன டைரக்டர்ஸா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க கொஞ்சம் கஷ்டம் தான். எப்போனா முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. சின்ன டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த சின்ன டைரக்டருங்கிற கொஞ்சம் பாகுபாடு இருக்குல்ல, அதுவும் சீக்கிரமே ஃபுல்லா மாறிடும். கங்குவா சம்மருக்கு வருமா இல்ல செப்டம்பர்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுதான் இப்போதைக்கு எனக்கும் டவுட்டா இருக்கு. இப்பதான் அதை பத்தி பேசினேன். ஒரு கிளாரிட்டி கிடைச்சதை நான் சொல்றேன். சென்சார் கொடுத்த மூவிக்கு 18 வயசு அலோடு இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அலோடு தான். நம்ம ஊர்ல சென்சார்ங்கிறது ஒரு சம்பிரதாயம் தான். குழந்தைங்க கூட உள்ள போவாங்க. கச்சினோத்து கமல் படம் டிராப் ஆயிடுச்சா தீரன் 2க்கு அப்புறம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஆனா கமல் படம் டிராப் எல்லாம் ஆகல. அதுக்கான ஷூட்டிங்கும் போகும். வாத்தி கேரளா கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. 1.5 கோடி. 7 கடல் தாண்டி சைட் பியோட ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ்ல இருக்கா? அப்படி அது இருந்துச்சுன்னா அதோட டைட்டில் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது சைட் பி அது சைட் ஏ, அதான் வித்தியாசம். இது அமேசான் பிரைம்ல இருக்கு. கன்னட டைட்டில் தான் தேடணும். நான் ஸ்கிரீன்ல போடுறேன், இப்படியே தேடி பாருங்க. தமிழ்ல இது இருக்கு. ரெபல் மூவி எப்ப ரிலீஸ் ஆகும்? இதோட டீசர் பத்தி என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெபல் ரிலீஸ் அப்டேட் இன்னும் வரல. டீசர் நான் பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. டீசர் வந்தப்பவே நான் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். தனி ஒருவன் 2க்கு இப்ப பாதி மியூசிக் பண்றது கன்ஃபார்ம் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா ஒரு பண்ண சான்ஸ் நிறைய இருக்கு. மாஸ்தி என்கிற மாஸ்டர்ல மணி படத்துல எங்கேயும் எப்போதும் ஜெய் வருவாரு. அது ஏன் வச்சாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வெங்கட் பிரபு ஜெய் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவரோட கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி அவரு. அந்த மூவில ஜெய்க்கு ரோல் இருக்காது. இருந்தாலும் அவர் ஒரு சீனாவது காட்டணுமேனு கிராஸ் ஓவர் மாதிரி அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஒருத்தர் பெரிய கொஸ்டினா கேட்டிருக்காரு. ஒரு வாரத்துல சொல்லணும்னா தமிழ் ட்ரெய்லர் ஏன் கன்னடத்துல பெருசா போக மாட்டுது? எக்ஸாம்பிளுக்கு லியோ ட்ரெய்லர். அப்ப தமிழ் சினிமா ஒஸ்டான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி கிடையாது. லியோ ட்ரெய்லர் வந்தப்பவே நான் சொல்லியிருந்தேன் கன்னட ட்ரெய்லர் பெருசா வியூஸ் போலன்னு. அப்போ கன்னடத்துல இருந்து ஒரு ஃபேன் ரிப்ளை பண்ணாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க தமிழ் ட்ரெய்லரே டைரக்டா பாத்துருவோம்னு சொன்னாரு. இதான் அதுக்கு காரணமா இருக்கும். பத்தான்ல ஷாருக்கானோட பாடி ஒரிஜினலா இல்ல ஃபேக்கான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டினை ஏன் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரிஜினல் தான். வேதாளம் என்ன இருந்தால் ஆரம்பம். இதுல எது எனக்கு பிடிக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வேதாளம் தான். வேதாளம் ஏன் பிடிக்கும்னு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். 12th ஃபெயில் ஓடிடி அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நார்த் இந்தியா ரூல்ஸ் படி இந்த படம் வந்து 8 வாரம் ஆயிடுச்சு. சோ இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் இது ஓடிடில வந்துடணும். கரெக்டான டேட் எனக்கு தெரியல. ஜெகஜால கில்லாடி மதகத ராஜா ரிலீஸ கேக்குறீங்க. இந்த மூவிஸ் இப்போதைக்கு வர சான்ஸ் இல்ல. லியோ 2 வந்து 1000 கோடி வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வந்து அங்க உள்ள ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச வர சான்ஸ் இருக்கு. கவின் லாஸ்லியாக்கு என்ன ப்ராப்ளம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எது பிக் பாஸ் பிரச்சனை? அது நிறைய பேருக்கு தெரியும். நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். பிக் பாஸ் பாக்குறவங்க இந்த பிரச்சனையை சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். புஷ்பா கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. 350 கோடி கிட்ட.
தமிழ்நாட்டுல ஒரு சில பிரச்சனை இப்போ இருக்கு. இந்த டைம்ல சலார் படம் வருது, அதனால இது கேஜிஎஃப் 2 பீட் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் நல்லா இருந்தா பீட் பண்ணிரும். சலார் பார்ட் 2க்கு சேர்த்தா ஷூட்டிங் போனாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 1க்கு மட்டும்தான். போஸ்டர் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ப்ரீ ப்ரொடக்ஷன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி ஒர்க், லொகேஷன் பாக்குறது, கேஸ்ட் செலக்ஷன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் டப்பிங், எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஃபாஸ்டெக்ஸ் பார்ட் 2 வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸ்ல வந்த படம் தான். இதுக்கு அடுத்த பார்ட் வர சான்ஸ் இருக்கு. தமிழ் ஹீரோஸோட 50வது படம் ஹிட் ஃபிளாப் ஆன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட சொல்லி ஒருத்தர் கேட்டாரு. அதுக்கான வீடியோ இன்னைக்கு போட்டுட்டேன், பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க. அப்புறம் இந்த வருஷம் வந்து தமிழ் மூவிஸோட டாப் 10 IMDb ரேட்டட் மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்திக்கு நான் போட்டது தமிழ் மூவிஸ்க்கு மட்டும் இல்ல, அதனால தமிழ் மூவிஸ்க்கு மட்டும் கேட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு சின்ன ஒர்க்க வெளியில போயிட்டேன், அதனால இந்த லிஸ்ட் எடுக்க முடியல. நான் டைம் கிடைக்கும் போது எடுத்து சொல்றேன். இன்ட்ரோ மியூசிக்க மாத்த சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு எனக்கு இதான் செட் ஆயிருக்கு. அந்த அனிமேஷனுக்கும் அந்த பிஜிஎமுக்கும் வேற ஏதாச்சும் செட் ஆனா நான் மாத்துறேன். கில்லி ரீரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. டேட் இப்போதைக்கு தெரியல, ஆனா பிப்ரவரியில வர சான்ஸ் இருக்கு. நான் லீனியர்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்தோட ஸ்டோரி ஆர்டரா போகாம மாறி மாறி போகும். எக்ஸாம்பிளுக்கு வடச்சென்னை மாதிரி ஸ்டோரி அதுல மாத்தி மாத்தி சொல்லியிருப்பாங்க, அதான் நான் லீனியர். வீடியோ உருவாக்க எப்ப ஆரம்பிச்சேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2021ல. நேத்திக்கு வீடியோல ஒரு சின்ன மிஸ்டேக். லால்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு 3 பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. ஒருத்தருக்கு இன்னைக்கு, மிச்சம் 2 பேருக்கு நாளைக்கு. இவங்க 3 பேருக்குமே ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.